ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக அரளியும் துளசியும் வச்சு எப்படி மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக துளசி வந்து இந்த மாதிரி பாருங்கள், என்னோடய விரலில் முக்கால் வாசி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அரளியோட ரவுண்டு துளசியோட ரவுண்டு கரெக்டாக வரும். நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க. ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க. நூலோட கடைசி பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுருங்க. முடி போடுறதுக்காக நூல் விட்டுட்டு துளசியோட காம்பே சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி கீழ் பக்கமாக ஒரு சுற்றி சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்காங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டோமா தான் லாஸ்ட்டாக ஈஸியாக முடிச்சு போட முடியும். அடுத்து பாருங்கள், துளசி கோர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரளி கோர்க்கிறதுனாலும் கோர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா துளசி கோர்க்கிறதுனாலும் கோர்த்துக்கலாம். துளசி வந்து இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க. நம்ம ரவுண்டாக கொண்டு வர தேவையில்ல. ஆப்போசிட்டாக நம்மளுக்கு எங்கே கேப்பாக இருக்குதோ அதை தகுந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்து சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க. ரவுண்டாக கோர்க்க தேவையில்லை, எப்படி வேணாலும் கோர்த்துக்கலாம். துளசியோட தண்டு ரொம்ப ஈஸியாக ஊசியில் இறங்கும். நம்மளுக்கு கோர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கேயும் கேப் இல்லாமல் துளசி நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கும்போதே அதில் இலைகள் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து கொஞ்சம் துளசி கோர்த்துக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கோர்த்துக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ மொத்தத்துக்கு கோர்த்துட்டு அடுத்து அரளி கோர்த்துக்கலாம். பாருங்கள், அரளி வந்து நல்லா காம்பு கிட்ட கோர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி துளசியோட ரவுண்டு சைஸுக்கே கிடைக்கும். இல்லைனா துளசி நல்லா பெருசாக வெளியில் இருக்கிற மாதிரியும் அரளி பூ வந்து கொஞ்சம் உள்ளே வச்சு நம்ம கோர்த்துருக்கிற மாதிரியும் தெரியும். அதனால் இந்த மாதிரி நல்லா காம்பு கிட்ட வச்சு துளசியோட ரவுண்டு சைஸுக்கே அரளி கோர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போதே அரளியோட சைஸுக்கு தான் நம்ம துளசி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ரெண்டுமே ஒரே அளவுகளோடு இருக்கும். நம்ம வந்துட்டு அரளி வந்து காம்பு கிட்ட கோர்க்குறோம், துளசி வந்து சென்டராக பார்த்து கோர்க்குறோம். அதனால் அளவு கரெக்டாக இருக்கும். அரளி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கோர்த்துட்டு துளசி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் விட்டுறலாம். அது வந்து நம்மளோட விருப்பம் தான். மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு துளசி கோர்த்துக்கலாம். பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு அரளி கோர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் துளசி கோர்த்துக்கலாம். இதே மாதிரியே நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். கிருஷ்ணன் சாமி, பெருமாள் சாமிக்கெலாம் ரொம்ப உகந்தது. நம்ம இந்த மாலையை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோமா நம்ம கொடுக்குற மாலை தான் ஃபஸ்ட்டு சாமியோட கழுத்தில் போடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து மாலையோட கழுத்து பக்கம் நல்லா நீளமாக நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் நூல் வந்து கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கு ரெட்டையாக போட்டுக்கோங்க. அதோட கடைசி பக்கமாக துளசியோட காம்பு வச்சு சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி 2 முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு அந்த குட்டியாக இருக்குது இல்லைங்களா, அந்த நூலை இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கட் பண்ணிவிட்டு நம்ம அரளி கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம முன்னே வந்துட்டு காம்பில் கோர்த்தோம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கிட்ட வந்து பூவில் கோர்த்துக்கலாம். ஒரு 2 லைன் மட்டும் இந்த மாதிரி பூவில் கோர்த்துக்கலாம். அடுத்தது காம்பிலேயே கோர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், இனிமேல் வந்து காம்பில் கோர்த்துக்கலாம். காம்பிலே ஒரு 2 லைன் 3 லைன் காம்பிலேயே கோர்த்துக்கலாம். ஊசி சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி கம்மியாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துட்டு மறுபடியும் துளசி கோர்த்துக்கலாம். நம்ம மாலைக்கு வந்து துளசி சென்டராக பார்த்து கோர்த்தோம். குஞ்சத்துக்கு வந்து பாருங்கள், நம்ம அரளி பூ கோர்த்தோம் இல்லைங்களா, அதோட நுனி பகுதியில் காம்பில் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள் துளசி வந்துட்டு நுனி பகுதியில் கோர்க்குறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு துளசி எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கொஞ்சம் கோர்த்துட்டு மறுபடியும் அரளியே கோர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கோர்த்துட்டு கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு முடிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மாலை இந்த மாதிரி எப்பயுமே மாலை வந்து நம்ம முடிச்சு போடும்போது இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுட்டு முடிச்சு போடுங்க. அப்போ தான் எங்கேயும் கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக இருக்கும். இந்த இடத்துல நல்லா 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டுட்டு அடுத்து அதே நூல்லையே குஞ்சத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். நூலை வந்து எங்கேயும் கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நூலை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூவை கசக்காமல் போட்டுக்கோங்க. இந்த மாலை எங்கேயுமே பூ கட்டுற மெத்தடில் கட்ட தேவையில்லை. பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக நம்ம அரளியும் துளசியும் வச்சு மாலை ரெடி பண்ணலாம். அவ்வளோதான் பாருங்கள், மாலை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், மாலையோட கழுத்து பகுதியில் இந்த மாதிரி நீளமாக நூல் விட்டு கட் பண்ணணும் இல்லைங்களா, இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி சாமியோட கழுத்தில் போடுற மாதிரி இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டுக்கோங்க. அதை வந்து கழுட்டுற மாதிரி முடிச்சா போட்டுக்கோங்க, அப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக அரளியும் துளசியும் வச்சு மாலை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.